வணக்கம், நான் உங்கள் வாசன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். டிடிஎஃப் அவ்வளோதாங்க. நம்ம மறுபடியும் வந்து கோயம்புத்தூர் வரைக்கும் வந்திருந்தோம். இப்போ எங்கே இருக்கோம்னா கேரளா, எங்கள் மாமனாரோட வீட்டுக்கு வந்திருந்தேன் பாப்பாவை பார்க்கலான்னு சொல்லி. ஸோ பாப்பாவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து பார்த்துட்டிங்கன்னா சென்னைக்கு கிளம்பியாச்சு. வர நவம்பர் 28 நம்மளோட IPL இந்தியன் பீனல் படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது. இப்போ தாங்க ஷூட்டிங்கே ஆரம்பிச்ச மாதிரி இருந்துச்சு. டக்குன்னு ரிலீசிங் டேட் பக்கத்துலேயே வந்துருச்சு. நம்ம டிடிஎஃப் எல்லாரும் வாசா எத்தனை இன்டர்வியூஸ் தான் வாசா கொடுத்து வச்சிருக்கேன், வந்துகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. கிட்டத்தட்ட 30 இன்டர்வியூஸ் பக்கம் கொடுத்து வச்சிருக்கோம் டிடிஎஃப். 30 இன்டர்வியூல வந்து பார்த்துட்டீங்கன்னா வெறும் ஒரு 15 வீடியோ பக்கம் தான் இப்போ வரைக்கும் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். இன்னும் மீதி 15 வீடியோ இன்னும் வரல, அது இன்னும் இருக்கு. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக போய் ப்ரமோஷன் பண்ணிட்டு வரணும். A2D அண்ணா கிட்ட போனோம், A2D அண்ணா கிட்ட ப்ரமோஷன் பண்ணிட்டு வந்தாச்சு. இதுக்கப்புறம் மதன் கௌரி அண்ணா கிட்ட பண்ணோம், இர்ஃபான் அண்ணா கிட்ட பண்ணோம். இந்த மாதிரிலாம் நிறைய பிளான்ஸ் வச்சிருக்கேன் டிடிஎஃப். அதெல்லாம் பயங்கரமாக நம்ம அல்டிமேட் பண்ணி தூள் கிளப்பலாம். அண்ட் வந்து ஒரு பெரிய ஒரு சம்பவம் ஒன்று ஆகி போச்சுங்க. என்னென்னா கிட்டத்தட்ட 25 வருஷம் இந்த மாதிரி ஒரு மலையை நம்ம தோட்டத்தில் நம்ம பார்த்ததே கிடையாதான். நம்ம பிறந்தே 25 வயசு ஆச்சுங்க. அவங்க வந்து எக்ஸாக்டா 28 வருஷம் சொன்னாங்க. ஸோ நம்மளோட தோட்டத்து வழி வந்து பார்த்தீங்கன்னா அடித்த மலையில் காலி, நம்மளோட கிணறு காலி. இப்போ நம்ம வழி மட்டும்தான் காலி ஆகிடுக்குன்னு நினச்சிட்டு இருந்தா, இப்போ இன்னொரு சம்பவம் என்னென்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா, நம்ம தோட்டத்தில் போகிற வழியில் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு சின்ன ஒரு பிரச்சனை. என்னென்னாங்க, கணக்குப்படி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட தோட்டத்து வழி கொஞ்சம் தள்ளி வரணுமா. அது என்னாச்சு ஏதாச்சுங்கிறதுல கொஞ்சம் நேரத்தில் உங்களுக்கு காட்டுறேன். பட் இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்மளோட தோட்டத்து வழியில் வந்து பண்ணால் கார்லாம் போகாதுங்க. ஒரே ஒரு பைக் மட்டும்தான் போக முடியும். அதுவும் கீழே விழுந்தாலும் கீழே விழுக வேண்டியதான். நம்ம எவ்வளோ அட்வென்ச்சரஸ் ரைட் பண்ணியிருக்கோம். லடாக்கை விட ரொம்ப டஃபஸ்ட் அட்வென்ச்சரஸ் ரோடு எதுன்னு கேட்டிங்கன்னா நம்ம தோட்டத்துக்கு போகிற வழி தான். உண்மையாகவே அப்படி தான் ஆகிப்போச்சுங்க. ஸோ வந்து நம்மலாம் அசால்ட்டாக பைக் ஓட்டிகிட்டு போவோம்ல, ஒரு கையில் பைக் ஓட்டிகிட்டு போக முடியாது. நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ்க்கு ஒரு கையில் பைக் ஓட்டிகிட்டு போக முடியாது. இத்தனை வருஷம் நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ்லேயே ஒரு கையில் பைக் ஓட்டிகிட்டு போக முடியாதுன்னா அப்போ அது எவ்வளோ டஃப்பாக இருக்கும்னு நினச்சி பாருங்களேன். எங்கள் அம்மாலாம் அந்த வழியில் தான் போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ இன்றைக்கி போய் நம்ம vlogல வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட தோட்டத்தை வழியை காமிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து பண்ண உங்களுக்கு கிணறு காமிச்சிட்டு அப்படியே நம்ம ஊருக்கு கிளம்ப வேண்டியதான். இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா எல்லா பொருளையும் எடுத்து இப்போ வந்து வீட்டில் வந்து பண்ண பாத்ரூமில் தண்ணியும் வர மாட்டேங்குது. காரணம் வந்து மழை பெஞ்சதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா அதில் சேரெல்லாம் அடிச்சுட்டு வந்து மோட்டர்லாம் ஒர்க் ஆக மாட்டேங்குது. அது ஒரு பெரிய சம்பவம். நான் அதெல்லாம் வந்து பார்த்தா உங்களுக்கு கொஞ்சம் நேரத்தில் சொல்கிறேன். நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பெல் ஐகான் தட்டிக்கோங்க. டிடிஎஃப் நவம்பர் 28 மறக்காமல் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோக்கு போய் உங்கள் வீட்டு பிள்ளையோட படத்தை பார்த்துருங்க. ஸோ நானுமே ரொம்ப ஆர்வமாக இருக்கேன் டிடிஎஃப் என்ன ஆக போகுது, எப்படி ஏதோ ஒரு எக்ஸாமில் நம்ம பப்ளிக் எக்ஸாம் டைமில் வந்து பண்ணால் 20 days more, 19 days more, 18 days moreன்னு சொல்லுவோம் இல்லைங்க. அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் 10 days more. இந்த வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கும் போது 9 days moreன்னு நினைக்கிறேன். டிடிஎஃப் டைம் ஆச்சுன்னா ஈவினிங் 5:30 ஆச்சுங்க. அவ்வளோதான், நம்ம தோட்டத்து வழிகிட்ட வந்தாச்சு. இது வரைக்கும் தாரோடு இங்கேருந்து நம்மளோட இடம் தான். ஸோ ஜம்முன்னு இப்படி தான் போயிட்டுருப்போம். இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம், நேராக போயிட்டே இருப்போம். டெட்டில் நம்ம வீடு இருக்குமா, இதெல்லாம் முன்னாடி நம்ம வழியாக தானே இருந்தது. இது வந்து ஆக்சுவலி நம்ம அண்ணனுக்கு சொந்தமான இடங்க. ஸோ அதுதான் இத்தனை வருஷமாக வந்து பார்த்தோன்னா ஒரு பாதையாக யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்போ உங்கள் வழி எங்கே பார்த்தாங்கன்னா அது வந்து இந்த பக்கம் நம்ம மாமான்னு நினைக்கிறேன். இவர் நம்ம பரமேஷ் மாமான்னு சொல்லி. ஸோ அவருக்கு இதுக்கு மேலே போக முடியாதா? சரி, அப்போ நான் இதுக்கு மேலே இறங்கிக்கிறேன். சரி மாப்பிள்ள, பார்த்துரும், சேஃபாக போயிட்டு சேஃபாக வா, சீக்கிரம் போயிட்டு வா. ஆக்சுவலி மாப்பிள்ள வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வீட்டுக்கு போயிட்டு டக்குன்னு ரெடி ஆகிட்டு வரானாமாங்க. இங்கே பாருடா, ஒரு 1/2 hour டைம், அதுக்குள்ளே ரெடி ஆகிட்டு இங்கே வந்துரு. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து அப்படியே இது பண்ணிடுறோம். போயிட்டு சீக்கிரம் வா, ஏன்னா நம்ம சீக்கிரமாக போகணும். பாய்டா, சொல்லும் பாய்டா. மாப்பிள்ள வாடா, என்னடா பண்ணுற இப்படி? வா, சரி வா 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 வா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட மாமாவுக்கு சொந்தமான இடங்க. ஸோ இது வரைக்கும் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, இது வரைக்கும் வந்து பார்த்துட்டிங்கன்னா நமக்கு வழி வரும். அங்கேருந்து தள்ளிக்கிட்டாங்க. ஸோ இங்கே வரைக்கும் நமக்கு வரும். ஸோ இப்போ என்ன ப்ராப்ளம்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா கார் போக முடியாதுங்க. ஆனால் நான் ஓட்டிகிட்டு போயிடுவேன்னு வச்சுக்கோங்க இதில். ஆனால் ஒரு சின்ன மைனஸ் என்னன்னா, இந்த மாதிரி பெரிய பெரிய கல், இந்த மாதிரியான இது வந்து பார்த்தீங்கன்னா டயரை கிழிச்சிரும். தெரியுதுங்களா எவ்வளோ ஷார்ப்பாக இருக்குதுன்னு சொல்லி? டயரை கிழிச்சிரும், அது மட்டும்தான் பிரச்சனை. ஸோ இது மட்டும் இல்லைன்னா நம்ம பாட்டுக்கு ஜாலியாக வண்டி எடுத்துகிட்டு போய்கிட்டே இருக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம வீட்டில் போகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க. டே பார்த்துடா, கேமராவில் பார்க்க பெருசாக தெரிகிற மாதிரி இருக்குது. டிடிஎஃப் இது நம்மளோட ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி தாங்க, அதனால நம்ம ஓட்டலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. என்ன வாசா இப்போ காரே போக முடியாது, இந்த தோட்டத்துக்காரங்க அப்படி பண்ணிட்டாங்களா இப்படி பண்ணிட்டாங்கன்னா அப்படிலாம் கிடையாதுங்க. ஆக்சுவலி அது அவங்க நம்ம அண்ணா தான். கிட்டத்தட்ட 1 வருஷமாகவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம மாமா கிட்ட சொல்லிட்டு தான் இருந்தாங்க. ஸோ அது கொஞ்சம் டிலே ஆகி இப்போ பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து இந்த வேலையெல்லாம் நமக்கு பண்ணி தர்றது வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்மளோட மாமா தானுங்களாம். ஸோ வந்து வெயிட் பண்ணி பார்ப்போம்.
ஸோ நாமளுமே கொஞ்சம் நாளாகவே தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம், பண்ணி தரல. ஏன்னா அவருக்கு ஏதாவது ஒர்க் டென்ஷன் மேபி இருக்கும். ஸோ அதனால் மேபி பண்ணி தர முடியாத மாதிரி இருக்கலாம். ஸோ ஏன்னா யாரையுமே குறை சொல்லிட முடியாதுங்களே. இல்லைங்க நம்மக்கிட்ட ஏதாவது சொன்னாங்கன்னா நம்ம கொஞ்சம் டிலே பண்ணோம்னா கூட அது மேபி ஏதாவது காரணம் இருக்கும், நமக்கு ஏதாவது ஒர்க் இருக்கும், நம்ம இதை ஃபாலோ கரெக்டாக பண்ணியிருக்க மாட்டோம். அதனால வந்து பண்ணால் இழுத்துக்கிட்டே இருப்போம். அந்த மாதிரி தான் வந்து பண்ணால் இவங்களும் கொஞ்சம் இழுத்துட்ருக்காங்க. அது ஈஸி தான். ஸோ இப்போ இவங்க வந்து பண்ணி இதில் தட்டி மட்டும் கொடுத்துருவாங்கன்னா இதுக்கப்புறம் இது சமப்படுத்துகிற வேலையெல்லாம் நம்மளோட தான்மாங்க. நம்ம பார்க்குற வரைக்கும் பார்ப்போம். இப்போ வந்து பண்ணால் நமக்கு சென்னையில் வேலை இருக்குது. ஸோ சென்னையில் போய் எல்லா வேலையும் முடிச்சுட்டு வருவோம். வந்தக்கப்புறமும் இப்படி தான் இருந்துச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா பாப்பாவை தினமும் கொண்டு போய் காலேஜில் கொண்டு போய் விடணும். ஸோ கார் போகிற வழியே இல்லைன்னா என்ன பண்ணுறதுங்க? இது ஒரு பெரிய ஒரு பிரச்சனையாக போயிடுச்சு. ஆனால் நம்ம இதிலேயே ஓட்டிகிட்டு போயிடுவோம்னு வச்சுக்கோ. ஆனால் என்ன ஒன்றுமே இல்லைங்க, இதுலேயே ஓட்டிகிட்டு போயிடலாம். அப்போ வருவோம், வந்து பார்த்தோம் அப்பவும் இப்படி இருந்துச்சுன்னா இந்த கல்லை மட்டும் எடுத்து தூக்கி போட்டுட்டுங்க, அந்த நடுவில் ஷார்ப்பாக இருக்கிற கட்டையை மட்டும் எடுத்து இது பண்ணிட்டா போதும். இப்போ இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ கல்லுன்னு. ஃபோனை நேராக தான் வைக்கிறது, கொஞ்சம் கோணையாக போயிடுக்கு. நேராக வைங்க பாஸ். ஒரே ஒரு டயர் போகிறதுக்கு மட்டும்தாங்க கேப்பே இருக்குது. இந்த ஒரே ஒரு டயர் போகிற அளவுக்கு மட்டும்தான் கேப்பே இருக்குது. இதில் நம்ம அம்மா எப்படி வருவாங்கன்னு நினச்சி பாருங்கள். அவங்க தினமும் கஷ்டப்பட்டுட்டு தான் வந்துட்டுருக்காங்க. அதுவும் இல்லாமல் இங்கேருந்து ரொம்ப பக்கமான ஒரு தோட்டத்துக்கு போகணுங்க. அது கிட்டத்தட்ட ஒரு 1.5 கிலோமீட்டர்ஸ் வருமா, 2.3 கிலோமீட்டர்ஸ் பக்கம் வரும் நம்ம வீட்டிலேருந்து. நம்ம அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா இந்த வழியில் ஓட்டிகிட்டு வர்றதுக்கு என்னைக்கா கீழே விழுந்துருவோம்னு சொல்லிட்டு வண்டியை வீட்லேயே விட்டுட்டு 3 கிலோமீட்டர் கிட்டத்தட்ட அப் அண்ட் டவுன் 6 கிலோமீட்டருக்கு நடந்து வந்துடுறாங்க. ஆனால் சரியான கல்லுங்க. முன்னாடி கூட இவ்வளோ கல் இல்லை. ஆமாம். ஸோ இப்போ என்ன ஆகி போச்சுன்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா இங்கேயா மாப்பிள்ள கார் லாக் ஆச்சு? இங்கே தானே, இங்கேயா? இந்த இடத்துல தான் லாக் ஆச்சு. இந்த இடத்துல பெரிய குழி ஆயிடுச்சுங்க. மழை வந்து அங்கேயோ. ஆனால் இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, கல்லெல்லாம் போட்டு கொஞ்சம் சரியாயிடுச்சு. ஸோ சரியான லாக் ஆகிடுச்சு கார் வந்துட்டு. அது வண்டி கூடியே நாமளும் ட்ராவல் ஆகிறனால நமக்கு சேக்காது. இங்கே பாருங்க அவ்வளோதான். டீலர் விட்டு காமிச்சிருங்க. என்ன மாப்பிள்ள விட்டே காமிச்சிருங்க. எவ்வளோ பெரிய குழி உருவாயிடுச்சு பாருங்கள். டிடிஎஃப் பெரிய குழி உருவாயிடுச்சு. கையில் ஓட்ட முடியாதுங்க, அதுதான் பிரச்சனை. இல்லைன்னா நம்மளே ஓட்டிடுவோம். அதுதான் சொன்னேன்ல, ஒரு நம்மளாலேயே ஒரு கையில் ஓட்ட முடியல. பாருங்கள் எவ்வளோ பெரிய குழின்னு. அதில் போய் நின்று காட்டு, உன் முட்டி அளவு எவ்வளோ தூரம் இருக்குன்னு காட்டு. எவ்வளோ தூரத்துக்கு ஆழமாக இருக்குது? இது அவ்வளோ தூரத்துக்கு ஆழமாக இருக்குங்க. சரி வா 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 வா. இதோ அண்ணாங்களாம் தோட்டத்து வேலையை முடிச்சுட்டு வராங்களா. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நம்ம வழியை கடந்து போகிறாங்க. இந்த கல்லுங்கள்லாம் அதுவும் அங்கே பாரு, எங்களோட அத்தை வராங்க. அத்தையை இறக்கி விட்டுட்டாங்க பாரு. இந்த பக்கம் சரியான ஸ்லைடு சொன்னு வழுக்குதுரா. ஹாய் மாம்ஸ். ஹாய் அத்திமா. இந்த கல்லுங்கள்லாம் ரொம்ப புதஞ்சு இருக்கு போலங்க. அந்த புளியை காமிக்கலாம். நல்ல மழை அடிச்சு பொழந்ததுல அடியில் இருக்கிற மண்ணெல்லாம் வந்துருச்சு. இதுக்கப்புறம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. இதுக்கப்புறம் அப்படியே தான் இருக்கு. நம்ம பாட்டுக்கு எவ்வளோ ஜாலியாக போயிட்டு வந்துட்டு இருக்கலாம். முடி எனக்கு மறைக்குது. வாழ்க்கையில் எல்லா பிரச்சனையும் முடிச்சாச்சு, நீ எந்த ஒரு கமிட்மெண்ட்டும் இல்லைன்னு நினைக்கும் போது யாரா நீ கோமாளிங்கிற மாதிரி புதுசாக ஒரு பிரச்சனை சொற்குன்னு வராங்க. எந்த ஒரு அறிகுறியும் இல்லை. திடீர்னு மழை பெய்யுது, மோட்டர் அவுட், வழி அவுட். இப்போ மோட்டர் ரெடி பண்ணணுன்னா எப்படி ஒரு 75,000 ரூபா பக்கம் ஆகும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் கிணறு ரெடி பண்ணணுன்னா அது ஒரு 1,00,000 ரூபா பக்கம் ஆகும்னு நினைக்கிறேன். ஜாஸ்தி ஆகிடும். அதுக்கு மேலே ஆகிடுமா? கிணறு காட்டுறேன் பாருங்க டிடிஎஃப், மனசே விட்டுருவீங்க நீங்கள். அங்கே என்ன நம்ம அம்மா பூ பறிச்சிட்டு இருக்காங்க. குடு எடுக்கல. ஹலோ மம்மி. என்ன ஓடுறாங்க சார்? என்ன பண்ணுறீங்க? ஒழிச்சிட்டு இருக்கம்பா. ஆமாம், அங்கேருந்து அப்படியே நீங்கள் தெரிஞ்சிட்டீங்க. உங்களுக்கு நாங்கள் எடுத்து வீடியோவில் போட்டுட்டோம். ஒன்றுமே தெரியலைங்க. என்னடா இது இப்படி படம் விட்டுட்டாங்க வீட்டில். கார்டன் மாதிரியா இருக்குது. இங்கே ஒரு சூப்பராக ஒரு ஸ்டோரேஜ் ரூம் இருந்துச்சுடா. ஏதோ ஒரு ஜோசியக்கார அண்ணன் பேச்சை கேட்டு இடித்து இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா பாம்புகள் வாழக்கூடிய வாழ்விடமாக மாற்றி வச்சுருக்காங்க. எங்கள் அம்மாவுக்கு ஒரு ப்ராங்க் பண்ணணும். ஐயோ அதை சொல்லக்கூடாது. இப்போ சொன்னோம்னா வீடியோ வேறு ரெகுலராக பார்க்குறாங்கங்க நம்ம அம்மா. இதில் சொன்னோம்னா இதெல்லாம் பண்ண போறியா அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிடும். உங்களுக்கு ஃப்யூச்சரில் நான் அப்டேட் பண்ணுறேன். ஆக்சுவலி எங்கள் அண்ணாங்க மேலெல்லாம் எல்லாருக்கும் கோவம்னு நினைக்கிறேன். என்னாச்சுன்னா முன்னாடியே வந்து பார்த்தா மார்க் பண்ணிட்டு வச்சுட்டாங்க, அதில் கம்பியெல்லாம் மாட்டி வச்சுட்டாங்க. ஆனால் நான் பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்பியும் பார்த்தேன், இந்த பக்கம் மறைஞ்சிருக்கிற இந்த கம்பியும் நான் பார்த்தேன். ஓகேவா? இங்கேருந்து இங்கே அளந்து வச்சுட்டு போயிருக்காங்க. அப்போ இருந்துட்டு தோட்டத்துலேருந்து எல்லாம் என்ன சொன்னாங்கன்னா, அவ்வளோதான் வழி போயிடுச்சு, இனி கொஞ்சோண்டு தான் இருக்குது, நீ என்னென்ன பண்ண போகிறாங்களோ பிரச்சனை, இப்படியா போகுது அப்படியா போகுதுன்னா சொல்லிட்டு இருந்தாங்க. நான் சொன்னேன், ஐயோ நீங்கள் இவ்வளோலாம் யோசிக்காதீங்க, நான் பார்த்தேன், எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, இங்கேயும் ஒரு கம்பி வச்சுருக்காங்க, அங்கேயும் ஒரு கம்பி வச்சுருக்காங்க. இந்த உலகத்தில் எங்கெங்கே நல்லதெல்லாம் பேசுவோம், கெட்டது மட்டும்தான் பேசுவோம். இந்த மாதிரி ஒரு செட்டப் தாங்க. இந்த ஒரு ட்ரைனேஜ் சிஸ்டமை தான் வந்து பண்ணால் ஆதி காலத்தில் செஞ்சு வச்சுருக்காங்க நம்ம பெரியவங்க. இது ஃபுல்லாமே வந்து பார்த்துட்டிங்கன்னா
ஒரு ட்ரைனேஜ் சிஸ்டம். ஓகேவா, இப்படியே போகுதுங்களா, இது பக்கத்து இடத்து கூட கனெக்ட் ஆகும். இதே மாதிரி இவ்வளோ ஒரு ஹைட்டில் வந்து பார்த்துட்டிங்கன்னா போகும். சரிங்களா, அதே மாதிரி இப்படி போகும்போது எல்லா சொந்தக்காரங்க தோட்டத்துக்கூடையும் கனெக்ட் ஆகி கடைசியாக ஒரு இடத்துல எண்ட் ஆகும். சரிங்களா, கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா இந்த தண்ணிங்க கூட கனெக்ட் ஆகிடும்னு நினைக்கிறேன். கடைசியாக வந்து பார்த்தா தண்ணிங்க கூட கனெக்ட் ஆகும். எவ்வளோ சூப்பரான ட்ரைனேஜ் சிஸ்டம் பண்ணியிருக்காங்க. ஆனால் நம்ம என்ன பண்ணிட்டோம், இங்கே பாருங்கள், இவ்வளோ பெரிய நம்மளோட தென்னை மரத்தோட வேர் எடுத்துகிட்டு வந்து போட்டு இங்கே அடைச்சிட்டோம். இப்போ என்ன ஆயிடுச்சு, இங்கே எல்லாம் தண்ணி வந்துருச்சுங்களா, தண்ணி வந்து இதை அடைச்சதுனால போகாமல் இங்கே நிரம்பி இங்கே இருக்கக்கூடிய வழியில் ட்ராவல் ஆகி அப்படியே சேறு மண் கல் எல்லாத்தையும் அடிச்சுட்டு போய் நம்மளோட கிணறை காலி பண்ணிருச்சு. ஸோ இப்போது கிணறு பார்க்கக்கூட ஓரளவுக்கு ஏதோ இருக்கிற மாதிரி தெரியுது. கொஞ்ச நாள் இங்கே வந்து காமிங்க, குட்டை ஆயிடுச்சுங்க. குட்டை தான் என்ன மாப்பிள்ள, இங்கே வந்து காமிங்க. அங்கெல்லாம் ஃபஸ்ட்டு ஃபுல்லாக மண்ணாக இருந்துச்சு. அதான் வேறே பிடிங்கிருச்சு பாரு. அவ்வளோதான், வேறே பிடிங்கிருச்சுங்க. டிடிஎஃப் இந்த இடம் உங்களுக்கு தெரியுமே எப்படி இருந்த இடம்னு சொல்லி நம்ம இறங்கியே விளாக் எடுத்திருக்கோம். அந்த இடம் இந்த கிணறே காலி ஆயிடுச்சு. இப்போ நம்மளோட மோட்டர் கீழே அடியில் போய் நல்ல சேறு சகதியில் மாட்டிக்கிச்சு. இப்போ புது மோட்டார் போடணும். இப்போ நம்மளோட வீட்டுக்கு தண்ணி வர்றதுலேருந்து எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட கிணறுலேருந்து தான் வருது. இப்போ வந்து பாத்ரூமில் தண்ணி டேப்பை திருப்பி விட்டோம்னா தண்ணி வராது. தோட்டத்தில் வந்து பார்த்துட்டிங்கன்னா தண்ணியும் விட முடியாது. மழையை பார்த்து தான் எதிர்பார்த்து காத்திருக்கோம். அதுக்குள்ளே இப்போ மோட்ரு வாங்கி சரி பண்ணணும். ஆனால் எங்களோட சித்தப்பாவோட கிணறுமே போய் பார்த்தோம். சித்தப்பாவோட கிணறுல எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. ஏன்னா அவங்க எல்லா சிஸ்டமுமே கரெக்டாக வச்சுருந்துருக்காங்க. எங்கள் அப்பாங்க எங்கள் அண்ணன் தான் சொன்னாங்க, இப்போது லேண்ட் அந்த ஒரு வழியை வந்து பார்த்தீங்கன்னா அவரோட வழி தான் அது, அவரோட தோட்டம் தான். அவரோட தோட்டத்தை இப்போ லீகலாக எடுத்துகிட்டு இதுதான் இப்போ லீகலான வேணும் நமக்கு வழி கொடுத்துருக்காருல. அவர்கிட்ட நான் போய் பேசும்போது அவர் அண்ணன் ஆக்சுவலி அவர் எனக்கு மாமாவான். நாங்கள் சின்ன வயசுலேருந்து பெருசாக பேசினது இல்லையா. அப்போ தான் சொன்னார், சாமி நம்ம அப்பா இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன மழை வந்தால் கூட அந்த பக்கம் க்ளீன் பண்ணி வைப்பார், எதுவுமே இல்லாமல் பார்த்துப்பார் சாமி அப்படின்னாங்க. எங்கள் அப்பா செம்ம டேலண்டடுங்க. எனக்கு இத்தனைக்கும் 2 வீக்ஸுக்கு முன்னாடி தான் ஏதோ விளாகில் கூட சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன். இந்த மழை வர்றதுக்கு முன்னாடி இந்த பக்கம்லாம் இதாக இருக்குது பாருங்கள், இதெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணி வைங்கன்னு நான் சொல்லியிருந்தேன். இந்த மண் எல்லாம் அடிச்சுட்டு போய் கீழே போயிடுச்சு. இப்போ கொஞ்சம் பரவாயில்லையா இருக்குடா. அன்றைக்கி இருந்ததுக்கு டிடிஎஃப் அன்றைக்கி இவ்வளோ தூரம் தண்ணியாக அப்போ பெரிய குட்டை மாதிரி இருந்தது. தெரியுதுங்களா உங்களுக்கு இந்த சேரோட இதெல்லாம் பாருங்கள், தண்ணியோட கலரே மாறிடுச்சுடா மாப்பிள்ள. இப்போ மோட்டர் எடுத்துடலாம்ல மாப்பிள்ள. இப்போவும் மோட்டர் எவ்வளோ தூரத்தில் ஆழ்த்து இருக்குன்னு தெரிலண்ணா. நம்ம கிணறு எவ்வளோ ஆழம்னு தெரிலங்கிறியா? நல்ல ஆழம் தான். இல்லை கிணறு இல்லை, மோட்டார் எங்கே வச்சுருக்காங்கன்னு தெரியலன்ற. மோட்டரா? தண்ணி தான் நல்லா இறங்கிடுச்சு. இதோ அந்த கயிறில் தான் இருக்குது மோட்டர்னு நினைக்கிறேன். 2 கயிறு இறங்குது, 2 மோட்டரோ? இல்லைண்ணே, ஒரே கயிறு தான் 2 மோட்டர் போட்டு. இதோ இந்த கயிறு போகுது இல்லைங்க, உங்களுக்கு தெரியும். இதோ அங்கே ஒரு கயிறு போகுது இல்லைங்க, உள்ள தண்ணிக்குள்ளே ஒரு மோட்டர் இருக்குது. அதுதான் ஃபுல்லாக எடுத்து தண்ணியை வெளியே விடுது. பாருங்கள் செடியிலெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எப்படி மண்ணாயிடுச்சுன்னு. அந்த சின்ன வேரை நம்ம தள்ளி வச்சுருந்தா இவ்வளோ ஒரு லாஸ் நமக்கு சந்திச்சிருக்க தேவையே இல்லை. கம்முன்னு நம்ம கிணறையே ரெடி பண்ணிடலாமா மாப்பிள்ள கரெக்டாக. இனிமேல் இடிஞ்சு விழுகாத மாதிரி காடு மாதிரி இருக்குங்க. இங்கே ஃபுல்லாக மரம் செடி கொடின்னு சொல்லி அடிச்சுட்டு மண்ணு கிண்ணு எல்லாம் எடுத்துகிட்டு அடியில் போயிடுச்சு. அம்மா இப்போதாம்மா பார்த்தேன் கிணறு. இப்போ தண்ணி கொஞ்சம் பரவாயில்ல உள்ளே போயிடுச்சு இல்லைம்மா. இதுக்கப்புறம் மோட்டரை வெளியே எடுத்து க்ளீன் பண்ணி போடலாம்ல. மோட்டர் வெளியே எடுக்க முடியாது சாமி. ஏமா? எல்லாம் சேர் பூரா உள்ள இறங்கிருச்சு. நான் என்ன நினச்சேங்க, சரி இப்போ ஏதாவது மோட்டர் மாற்றுற மாதிரி இருந்தால் எல்லாமே லேட்டஸ்ட்டாக ஆட்டோமேட்டிக்கில் பண்ணிடலாம், எல்லாமே ஃபோனில் ஆப்பில் வர்ற மாதிரி. நம்ம சொல்லியிருந்தோம்ல நம்ம தோட்டத்தையே வந்து பார்த்துட்டிங்கன்னா ஃபுல்லாக ஆட்டோமேஷனாக மாற்றணுங்க. நம்ம எங்கே போனாலும் தோட்டத்து வேலை நம்ம ஃபோன்லேயே வந்து பண்ண செஞ்சுக்கிற மாதிரி அந்த மாதிரி பிளான் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ வந்து மோட்டருக்கு அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லையா, ஸ்டார்டருக்கு தான் இதெல்லாம் தேவைன்னு சொன்னாங்க. அதை பற்றி இன்னும் எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிக்கல. ஓகே டிடிஎஃப் அவ்வளோதாங்க, நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு. இதுக்கப்புறம் அம்மாவுக்கு ஒரு பாய் சொல்லிவிட்டு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா சென்னைக்கு கிளம்ப வேண்டியதான். டிடிஎஃப் டைம் ஆச்சுன்னா ஈவினிங் 6:33 ஆச்சுங்க. அவ்வளோதாங்க, இதுக்கப்புறம் கிளம்ப வேண்டியதான். அம்மா கிட்ட ஆசீர்வாதம் மட்டும் வாங்கிட்டு தரங்கம்மா, அம்மா கிட்ட ஆசீர்வாதம் மட்டும் வாங்கிட்டு அப்படியே வந்து பார்த்துட்டிங்கன்னா கிளம்ப வேண்டியதான். நான் உங்களுக்கு காட்ட மாட்டேன், காலை மட்டும் தான் காட்டுவேன். தரங்க, இப்படி பாருங்க, இப்படிங்க பாருங்க, இப்படியே தான் வருவேன். சரி ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா. தேங்க்யூ ஸோ மச். சரி போயிட்டு வரேன். பாய்மா. படம் ஹிட் ஆகுமா? நல்லா ஹிட் ஆகும். சரி தேங்க்ஸ்மா, கங்க்ராச்சுலேஷன்ஸா. ஸோ மறுபடியும் வந்து பார்த்தா ஸ்கூட்டி எடுத்துகிட்டு அப்படியே போனோம்னா கார் வரும், காரில் பிக்கப் பண்ணிட்டு போயிடுவாங்க. இப்போ பிரச்சனையே என்னென்னாங்க, நம்மக்கிட்ட நிறைய லக்கேஜஸ் இருந்துச்சுன்னா வைங்களேன், இங்கேருந்து எடுத்துகிட்டு போகிறது தான் பெரிய பிரச்சனையாக இருக்குது. கார் இங்கே வந்துச்சுன்னா அப்படியே இங்கே இருக்கிற லக்கேஜஸ்லாம் எடுத்துகிட்டு போய் அங்கே வச்சுட்டா போதும். ஆனால் இப்போ அப்படி இல்லை, எல்லாமே பைக்கில் எடுத்துகிட்டு போய் அங்கே போய் வைக்கணும். பட் நம்ம முன்னாடியே எல்லா லக்கேஜஸும் எடுத்துகிட்டு போனதுனால பிரச்சனை இல்லை. ஸோ அம்மா வந்து பார்த்தீங்கன்னா படம் ஹிட் ஆகணும்னு சொல்லி கோவிலுக்கு போய் நமக்காக
திருநூறு எட்டு வந்திருக்காங்க. திருநூறில் குங்குமம் எட்டு வந்திருக்காங்க. அம்மா ரொம்ப நன்றி, ஆசீர்வாதம் பண்ணுங்கள். ஸோ நல்லபடியாக போயிட்டு வரேன். சரிம்மா, பாய்மா. தேங்க்யூ. சரிம்மா, பாய்மா. போயிட்டு வரேன். போயிட்டு என்ன எதுன்னு சொல்லி பார்த்துட்டு அப்டேட் பண்ணுறேன். நாளைக்கு என்னன்னு சொல்லி பார்த்துட்டு மோட்ரு எடுக்கிறதுக்கு ஆள் அனுப்பிச்சி விட்றேன். அவங்க என்னென்னு பார்த்துட்டு சொல்லிவிடுவாங்க. அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்துக்க வேண்டியதான். இப்படி தாங்க அன்றைக்கி ஒரு நாள் லேட் நைட்டில் நானும் சுடரும் வந்துட்டு இருக்கும்போது குட்டியாக க்யூட் பண்ணிங்க அப்படி திபிருன்னு ஓடுறானுங்க. ஆனால் குட்டியாக இருக்கிறவனுங்க தான் க்யூட்டு. இந்த பெருசாக இருக்கிறானுங்க பாருங்கள், ஐயோ சரியான வைல்டுங்க. ஸோ என்ன ஸ்பீடாக வருவானுங்க தெரியுமா? அவன் மெதுவாக வந்து ரோடு கிராஸ் பண்ணிட்டு போகிறக்கு அவனுக்கு என்ன அப்படிலாம் போக மாட்டானுங்க. வருவானுங்க, எங்கேருந்து வரானுங்கன்னே தெரியாது. டபார்னு வந்து நம்ம வண்டியில் போயிட்டு இருந்தால் நம்மளை இடிச்சு தள்ளி விட்டு போயிடுவானுங்க. இதில் வேறு எங்கள் மாமாவுக்கு என்ன ஆயிடுச்சுனாங்க, ஸோ ரொம்ப ஸ்லோவாக போகிறவருங்க, 20க்கு மேலே போக மாட்டார். எக்ஸல் தான் வச்சுருந்தாருன்னு நினைக்கிறேன். எக்ஸல் தான் இல்லை. ஸோ வந்து எக்ஸலாக டிவிஎஸ் 50 டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆகலை. எக்ஸல் தான் 20 கிலோமீட்டருக்கு மேலே போக மாட்டாங்க. நான் சும்மா சொல்கிறேன்னு நினச்சிக்காதீங்க, உண்மையாகவே பால் கேனை வந்து பார்த்துட்டிங்கன்னா வண்டியில் வச்சுட்டு ஸோ அப்படி போயிட்டு இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பன்னிங்கெல்லாம் பயங்கர வேகமாக வந்து இடித்ததில் ஸோ எங்கள் மாமா வந்து கீழே விழுந்ததில் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஸ்கல் டேமேஜ் ஆகி ஸ்கல்லில் ஒரு லெவல் வரைக்கும் எடுத்துட்டாங்க. ஆனால் இல்லை இடிச்சு மட்டும் இல்லை, இடிச்சு அந்த பன்னி வந்து அவரை இழுத்துட்டு போய் அது குத்திடுச்சு. கடவுளே, ஸ்கல்லில் வந்து பார்த்தீங்கன்னா டேமேஜ் ஆகி கிட்டத்தட்ட ரொம்ப மாதமாக வந்து பார்த்தா கோமாவில் இருந்தாருங்க. இப்போ தான் கோமாவை விட்டு திரும்பி வந்து சரியாயிட்டு வந்துட்டு இருக்காரு. ரொம்ப நல்ல ஒரு மாமா, பாசமான மாமா. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அவரை பார்க்கும்போது. இப்போ வந்து நம்மளோட ஹெட் ஸ்கல் இருக்குன்னா அந்த ஸ்கல்லே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஷேப் மாறிடுச்சு. காரணம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பன்னி தான். நம்ம என்ன தான் பார்த்து வந்தாலும் எங்க ரோட் லைஃப் அப்படிங்கிறது ரொம்ப ரிஸ்கியான லைஃப். ஸோ பார்த்து பத்திரமா சேஃபாக போங்க. ஸோ நான் என்ன சொல்லுவேன்னா, தயவு செஞ்சு எல்லாருமே போகும்போது ஹெல்மெட் போட்டுட்டு சேஃபாக போயிட்டு சேஃபாக வாங்க. இப்போ கூட வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம வந்து ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டியில் தான் ஓட்டிகிட்டு இருக்கோம். ஸோ வந்து ஹெல்மெட் போட்டுட்டு தான் ஓட்டணும். ஸோ இப்போ நம்ம பைக் ஓட்டி கிட்டத்தட்ட பல வருஷங்கள் ஆயிடுச்சு. ஸோ வந்து நம்ம கையில் வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே ஹெல்மெட் இப்போ இருக்க மாட்டேங்குது. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஹெல்மெட் போடாமல் போகிற மாதிரியான ஒரு சூழ்நிலை உருவாயிடுச்சு. டிடிஎஃப் நினச்சி பாருங்கள். ஸோ 20 கிலோமீட்டர் 15 கிலோமீட்டர் வேகத்தில் போனவருக்கே அப்படி. நம்மலாம் மினிமம் நம்ம 60 கிலோமீட்டர் வேகம் 50 கிலோமீட்டர் வேகத்தில் தான் போவோம். அதனால் எங்கே போனாலுமே சேஃபாக ரைடிங் கேஸ் போட்டுட்டு ஓட்டுங்க டிடிஎஃப். ஓகே டிடிஎஃப், அவ்வளோதான், என்னோடய கோட்டா முடிய போகுது. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சுடர்கிட்ட கொடுத்துட வேண்டியதான் வண்டியை. டிடிஎஃப் ஆக்சுவலி என்ன ஒரு சம்பவம் ஆகி போச்சுன்னாங்க, இப்போது நம்மளோட மைக் வந்து பார்த்தா தம்பி மாட்டினால அது பறந்து விழுந்துருச்சான். ஸோ இங்கே தான் எங்கேயோ விழுந்திருக்கு. அதை தான் இப்போ நம்ம தேடி கண்டுபிடிக்கணும். பட் தேடி கண்டுபிடிக்கிறது ஒன்றும் அவ்வளோ கஷ்டமான விஷயம் இல்லைங்க, ரொம்ப ஈஸியான விஷயந்தான். ஸோ எப்படி கண்டுபிடிக்க போகிறோன்னா, ஸோ இந்த மைக்கை தூக்கி உள்ளே வச்சுட்டு கத்திக்கிட்டே இருக்க போகிறேன். வாய்ஸ் எங்கேயாவது கேட்கும், அதை வந்து ரீப்ளே பண்ணி அந்த வாய்ஸ் இருக்கிற இடத்துல போய் பிடிச்சிடலாம். மைக்கு கொடு மாப்பிள்ள, மைக்கு இல்லை மைக் பாக்ஸை கொடு, இந்த மைக்கு உள்ளே வச்சிடலாம் ஃபஸ்ட்டு. மாப்பிள்ள 15லேருந்து 30 வரைக்கும். ஓகேண்ணே. 1 2 3 4 5 6 7 8 இங்கேருந்து ஆரம்பிக்குதுடா எல்லை. ஓகேவா? 17 18 19 20 21 22 23 24 25 26 27 28 29 30 31 இங்கே வரைக்கும் ஒரு மார்க் போடுவோம். நம்ம ஆளுங்க வேறு ஏதாவது நினச்சிட போகிறானுங்கடா. ஏய் சுஜா பையனும் ரவி பையனும் சூனியம் வச்சுட்டு இருக்காங்கடா அப்படின்னு சொல்லி சொன்னாலே சொல்லிடுவாங்க. வாய்ப்பு இருக்குடா. இதுக்குள்ளே தாண்டா எங்கேயோ விழுந்துருக்கு. ஏன்டா இதை பறக்க விட்ட? நல்ல வேலை சொன்னேன் நான், இல்லைண்ணா. ஆமாம், இங்கே தான் இருக்குன்னாச்சு நமக்கு இப்போ தெரியுமே. இங்கேருந்து போய் ஒரு 10 நிமிஷம் கழிச்சு நீ சொல்லியிருந்தீங்கன்னா கண்டுபிடிச்சிக்க முடியாது, ஏன்னா சிக்னல் போயிருக்கும். நான் எதுக்கும் இந்த பக்கம் பார்க்குறேன்டா. ரோட்டில் பார்த்தியாடா ஃபஸ்ட்? நல்லா தெளிவாக ரோட்டில் பார்த்தியா? அப்போ பார்க்கவே இல்லையா எத்தனை ரோட்டில்? ஷோ டேய், வண்டி ஏறிடுச்சு போலடா. ஒரு நிமிஷம் இது பிடி என்னமோ நஞ்ச மாதிரி இருக்குடா. அப்போ ஒன்றும் ஆகலைன்னு நினைக்கிறேன். இல்லைடா, லைட்டாக வண்டி ஏறிடுச்சு போலடா. இப்போ போச்சுலான்னு வண்டி ஏறிடுச்சு போல மேபி. இல்லை நாமளே மிதிச்சிட்டோம். எப்படிடா இப்படி அறிவு கொண்டா இருக்கும் நம்ம 2 பேரும்? கடவுளே. அதாவதுங்க ஆன் பண்ணேனே, ஆன்ல தான் இப்போ அதுக்குள்ளே அப்படி நினச்சிட்டேன். ஐயோ அப்படின்னு ஃபுல்லு இதெல்லாம் தேடினோமே, ரோட்டில் தேடணும்னு தோணுச்சா?
ஆக்சுவலி டிடிஎஃப் நம்ம வந்து இங்கேருந்து லென்த்தில் செக் பண்ணோமா, அதே மாதிரி வித்துலையும் செக் பண்ணியிருந்தா கரெக்டாக இருந்திருக்கும். அதே மாதிரி நாய்ஸ் கேன்சலேஷனும் போட்டு செக் பண்ணியிருந்தா கரெக்டாக இருந்திருக்கும். அடுத்த வாட்டி இந்த மாதிரி ஆச்சுன்னா நம்ம செக் பண்ணுவோங்க. ஓகே டிடிஎஃப் வந்து கொஞ்சம் நேரம் கழிச்சு அதுக்கப்புறம் லாக் கண்டினியூ பண்ணுறேங்க. டைம் வச்சுன்னா 8:24 ஆச்சுங்க. அவ்வளோதான், நம்மளோட வெள்ளியங்காட்டிலேருந்து கிளம்பிட்டோம். மாமா பாய் மாமா. ஓகே பாய். ஸோ டிடிஎஃப் அவ்வளோதாங்க, நம்ம வெள்ளியங்காட்டிலேருந்து கிளம்பியாச்சு. பாய் பாய் வெள்ளியங்காடு. அண்ணன் வெற்றியுடன் திரும்பி வருகிறேன். வெள்ளியங்காடோட ஆசீர்வாதம் எனக்கு வேணும். கிடைச்சிருச்சு. மாப்பிள்ள நீ என்ன ஜம்முன்னு படுத்துட்டு வந்துட்டு இருக்க? பட் சீட் பெல்ட் போடு மாப்பிள்ள. இங்க இருந்து நம்மளோட டிடிஎஃப் பிட் ஷாப், அதாவது நம்ம சென்னைக்கு எவ்வளவு கிலோமீட்டர்ஸ் இருக்குன்னா 522 கிலோமீட்டர்ஸ், கிட்டத்தட்ட 9.25 மணி நேரம் ஜேர்னிங்க. ஸோ அவ்வளோதான், புறப்படும் மாப்பிள்ள. சீட் பெல்ட் போட்டுட்டு புறப்படு. ஃபோனை உள்ள வச்சுக்கிறேன். கமான் 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 கமான். பறக்கலாமா? பறக்கலாம் ஒன்றும் வேணாம், நீங்க மிதந்து போங்க போதும். வெற்றியுடன் வா. மாப்பிள்ள வந்து பார்த்துட்டிங்கன்னா ப்ரொஃபஷனல் டிரைவருங்க. அப்படியே வசா அப்படி என்ன வண்டி ஓட்டிட்டு இருந்தாருன்னா, நம்ம வெள்ளியங்காட்டில் வந்து பண்ண டிராக்டர் ஓட்டிட்டு இருந்தாங்கங்க. ஸோ நம்ம தோட்டத்துக்கு டிராக்டருக்கு வாடான்னு கூப்பிட்டேன், ஒரு பொறுப்பே இல்லை. ஏன் இது என் பொண்ணு காலேஜ் போயிட்டு இருக்கும் போது கூப்பிட்டது. நம்ம படமே ரிலீஸ் ஆகும் போது என் பொண்ணை வந்து மாமனார் வீட்லயே விட்டு வந்துட்டேன். இப்போ வரைக்கும் வரல இவன். அதுக்கப்புறம் தான் மழை. சும்மாரு நீ கூப்பிட்டு 1 வாரம் 2 வாரம் வரலைங்க. அதுக்கப்புறம் மழை பிடிச்சிருச்சு. அதுக்கப்புறம் மலை ஈரத்துலேயே இருந்துச்சு, உழுக முடியாமல் போயிடுச்சு. வந்து பசங்களுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன், நாளைக்கு வந்து செக் பண்ணி பார்க்குறேன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே டிடிஎஃப், இதுக்கப்புறம் நான் அப்படியே எடிட்டிங் கண்டினியூ பண்ண போகிறேன். என்ன ஏதுன்னு சொல்லி பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு அதுக்கப்புறம் லாக் கண்டினியூ பண்ணுறேன். இன்னும் 522 கிலோமீட்டர் இருக்குங்க. டிடிஎஃப் டைம் எவ்வளோ ஆச்சுன்னா நைட்டு 12 மணி ஆச்சுங்க. நைட்டுன்னு சொல்ல முடியாதா, என்ன சொல்கிறது, மிட் நைட். ஸோ மிட் நைட் 12 o'clock 12:03 ஆச்சுங்க. ஸோ இப்போ வந்து பண்ண நம்மளோட சேலம் டோல்கேட்டில் தான் இருக்கும். இன்னும் எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் இருக்குமா? தூங்கிட்டு இருக்கியா? டிடிஎஃப் இன்னும் எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் இருக்குன்னா 327 கிலோமீட்டருங்க. 6 மணி நேரம் ஜேர்னிங்க. ஸோ வந்து வீடியோ எடிட் பண்ணி முடிச்சு இப்போ தாங்க அப்லோட் பண்ணிட்டுருக்கேன். எந்த வீடியோனா நம்மளோட ஆடியோ லான்ச்சோட வீடியோவே இப்போ தான் நான் போடுறேன். இதுக்கப்புறம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூவாக இன்றைக்கி எடுக்கிற வீடியோவை நாளைக்கு பார்ப்பீங்க. இப்போ எடுத்துகிட்டு இருக்கோம்ல இந்த வீடியோ நாளைக்கு காலையில் 11 மணிக்கு பார்த்துருவீங்க. அது கொஞ்ச நாளாக வீடியோ போட முடியலைங்க, பாட்டி தவறிட்டாங்க, இந்த மாதிரி நிறைய 1008 காரணம் சொல்லலாம். பட் மிஸ்டேக் எல்லாமே என் மேலே தான். என்னதான் வேலிட் ரீசன்ஸ் இருந்தாலும் ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா நான் தான். இனிமேல் கரெக்டாக போட்டுருவோம். டிடிஎஃப் எத்தனை வாட்டி எப்படிங்கிறீங்களா? சாரி டிடிஎஃப். டிடிஎஃப் வந்து ரீச் ஆயாச்சுங்க. எங்கே வசா சென்னையே வந்து ரீச் ஆயாச்சா அப்படின்னா இல்லை டிடிஎஃப். மதுரையில் மீட்டப் சொல்லியிருந்தீங்களே, மதுரைக்கு வந்துட்டிங்களா, அந்த விளாகான்னு கேட்டால் இல்லைங்க. அப்புறம் எங்கே தான்ப்பா வந்து ரீச் ஆகிருக்கு அப்படின்னா, நம்ம திருச்செந்தூர் அண்ட் தூத்துக்குடி பக்கத்தில் இருக்கிற பேயின் விலையில் மீட்டப்னு சொல்லியிருந்தேன்ல டிடிஎஃப், அங்கேயே வந்து ரீச் ஆகிட்டோம். ஸோ ஆக்சுவலி வந்தவுடனே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட சென்னைக்கு தான் வந்து ரீச் ஆனோம். சென்னையிலேருந்து மதுரை போய் மதுரை மீட்டப் முடிச்சுட்டு மறுபடியும் சென்னையிலேருந்து வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்மளோட பேயின் விலைக்கு வந்துட்டோம் டிடிஎஃப். ஸோ இங்கே வந்து இன்றைக்கி ஈவினிங் 4 to 6 PM மீட்டப்புங்க. முத்துமகால் என்ற ஈஷா மஹாலில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நடக்குது. ஸோ இங்கே வந்து ரீச் ஆயாச்சு. இப்போ தாங்க வந்து ரீச் ஆகணும். செம்ம டயர்டாக இருக்குது. நல்லா தூங்கிட்டே வந்தேன்னா டக்குன்னு நம்ம பசங்க எழுப்பி விட்டாங்க, தூக்கமே போக மாட்டேங்குது. ஓகே டிடிஎஃப், நம்ம வீடியோ இதோட என் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலில் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டிங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் தட்டிட்டுக்கோங்க. வெட்டிக்கிறேன் போன சேஃபாக போங்க. அதுமாதிரி ஹெல்மெட் போட வண்டி எடுக்காதீங்க. பை டிடிஎஃப், லவ் யூ மிஸ் லாட்ஸ். பார்த்து பத்திரமாங்க, சேஃபாக இருங்க. ஸோ இங்கே பக்கத்தில் யாராவது இருந்தீங்கன்னா இன்றைக்கி ஈவினிங் 4 PM வாங்க டிடிஎஃப், நம்ம மீட் பண்ணி பயங்கர வைப் பண்ணலாங்க. பாய்.